இது வரைக்கும் இந்து மக்கள் கட்சி நடத்தின மாநாடுக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் வந்தது கிடையாது. இந்து மக்கள் கட்சி நடத்துறது நீங்க சொல்றீங்க தொடர், இது இந்து மக்கள் கட்சி நடத்தல, இது பாரதிய ஜனதா நடத்துது. ஒரு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒரு மாநாடு. அதனுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தான் பத்திரிகை ஊடகங்கள்ல அழைப்பு கொடுத்தார். திரும்ப திரும்ப இந்து முன்னணின்றீங்க, பெயர் அவங்க இந்து முன்னணி, RSS, சங் பரிவார அமைப்புன்னு அவங்க நிறைய அமைப்புகள், RSSக்கான பல அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பின் பெயர்ல அது கூட்டப்பட்டது. அதனால இது ஒரு மாநாடு மட்டும் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி ஆளும் அரசு இருக்கு. ஆமா, நான் கூட பார்த்தேன். ஏற்கனவே மாநாடை பார்த்து அதிர்ந்து போயிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய பதில்கள்ல இருந்தே பார்க்க முடிஞ்சது. சேகர் பாபு, வைகோ அவர்கள்லாம் பேசியிருக்காங்க. மக்களை வச்சு, மதத்தை வச்சு அரசியல் மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு தமிழிசை தரப்புல இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. இது எச்சரிக்கை மணி அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. என்ன எச்சரிக்கை மணி? தமிழிசை போன்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஐயா குமரி ஆனந்தன் அவருடைய மகளாக இருந்து கொண்டு, ஒரு பச்சை தமிழ்ச்சியாக இருந்து கொண்டு, ஒரு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற, மக்களை கூறு போடுகின்ற மிக மோசமான பேச்சுக்களை எல்லாம் நேற்றைக்கு அந்த மேடையில் இருந்த தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்கள், பவன் கல்யாண் போன்றவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் இந்தியாவின் இறையாண்மைக்கும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கும், இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்குமே எதிர்காலத்தில் பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. உலகளாவிய நாடுகளை குறிப்பிட்டு, இஸ்லாமிய நாடுகளை குறிப்பிட்டு, இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மக்கள் தொகை என்ன,